இந்த தங்கையை காப்பாற்ற மாட்டாயா அண்ணா? குச்சிக்குள்ளே சுப்பையா எத்தனை நாள் இருப்பான்? தனி மலையில் வாழ்பவனே குச்சிக்குள்ள சுப்பையா எத்தனை நாள் இருப்பான்? ஒரே மச்சோடு கட்டித்தாரே தனி மலையில் வாழ்பவனே. நிலைமையில் வாழ்விட்டு கூவுதுப்பா. குச்சிக்குள்ளே சுமையா எத்தனை நாள் இருப்பான்? ஒரு மச்சோடு கட்டித்தாரி தனி மலையில் வாழ்பவனே. நாங்கள் இருவரும் இல்லே பூஜை வாழ்ந்துட்டு வரும். ஏடி தங்கா ஆடி தினமும் நமக்கு என்ன வேலை அக்கா? சென்று ஆடி பாடிக்கொள்வது வேலை. ஆடி பாடிக்கொண்டு போகலாமா? தெரியுமா எப்போது தங்கை அக்காவுடைய துக்கத்தை பார்க்காமல் இருவருமே ஆடி பாடி கொண்டிருக்கிறார்களோ என்றாவது ஒரு நாள் அவள் இருவரும் என்னை வந்து சேர வேண்டும். ஆகினாலே சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அவளுடைய கூந்தலிலே இருக்கும் மலர்கள் வாடி போக வேண்டும். அவர் இருவருடைய முகமும் கருத்து போக வேண்டும். கொடுத்தே இதுக்கெல்லாம் எந்த வழி ஒன்றுமே புரியலையே தங்கா. இதுக்கு ஒரே வழி, நம்முடைய அண்ணன் ஹரிஹரி கோவிந்தன் ஹரி பரன் நம்மளை சந்தித்தா இதுக்கு வழி இருக்கும். சென்று அண்ணன் பார்க்கலாம்.
நச்சபை வருகின்றேனே மாதவன் மதிசூதனன் மலக்கிறம் ஏந்து மாதவே மலக்கிறம் ஏந்து மாதவன் மதிசூதனன் மலக்கிறம் ஏந்து மாதவே பார்க்கடல் வாசி பன்னக சயானி மலக்கிறம் ஏந்து மாதவன் மதிசூதனன் மலக்கிறம் ஏந்து மாதவே கார்மிக வண்ணே கமலே கண்ணே மலக்கிறம் ஏந்து மாதவன் மதிசூதனன் மலக்கிறம் ஏந்து மாதவே. வணக்கம். நானும் இந்த வைகுண்டத்திலே வைகுந்தவாசன், கண்ணன், கமலக்கண்ணன், ஹரிஹரி, நாராயணன், கோவிந்தன், பரந்தாமன், பக்தவச்சலன், வெங்கடேசன் என பல நாமதங்களை பற்றி லட்சுமி சமேதனாக இந்த வைகுந்தத்திலே சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே இந்த வைகுந்தமே அதிர்படி சத்தம் கேட்கிறது. யாராக இருக்கும்? ஆடி பாடி கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்தில் இருக்கக்கூடிய விளக்கானது அழிந்து விட்டது. எங்களுடைய முகமானது கருப்படுத்தி விட்டது அண்ணா. கூந்தலுக்கு பூவானது வாடி விட்டது. இதுக்கு என்னென்ன காரணம் அண்ணா? தங்கா பில்லி பூஞ்சலை தங்கா, உங்கள் குறைகளை நான் அறிந்து கொண்டேன் தங்கா. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏன் தெரியுமா இப்பேற்பட்ட குறை நேர்ந்தது? தங்கா, உங்களிலே 7 கன்னிகளே முத்தவல்யா அக்கா செல்லி இருக்கிறாள் அல்லவா? உன்னுடைய அக்கா செல்லி இந்த உலகத்திலே பாமரை மாணவனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அவனால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இருவரும் நந்தவனத்தில் ஆடும்பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடைய அக்கா தான் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருக்கிறாள் உங்களுக்கு. தங்கா, இதற்கு மார்க்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்போது சென்று உன்னுடைய அக்கா செல்லியை பார்க்க வேண்டும். குப்பை மேட்டிலே நின்று கோவிந்தா என்ற குரல் கொடுத்தாலும் அப்போதே ஓடி வந்து இந்த தங்கையினுடைய குறையை தீர்த்து வைப்பாயே கோபால கண்ணா. இந்த தங்கையாகப்பட்டவள் இவ்வளவு துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறேனே, நீ பார்க்க வரவில்லையா அண்ணா? தங்கா, இங்க பாரம்மா, இதெல்லாம் விதியின் விளையாட்டு. அப்படிதான் நடக்க வேண்டும் அம்மா. தங்கா, இந்த அண்ணனின் பாதத்தை வணங்கிவிட்டாய் அல்லவா? இதற்கும் நான் மார்க்கத்தை உரைக்கிறேன் அம்மா. தங்கா, இங்கு பாரம்மா, உன்னுடைய குறையை நான் நீக்குகிறேன். நீ யாரிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய்? அந்த அற்ப மாநிலத்திலே வரத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆனாலும் தங்கைகள் இருவரும் எதற்காக ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களிடத்தில்? தங்கா, நீ கொடுத்த சாபத்தால் தான் தங்கை இருவரும் அழுது கொண்டிருக்கிறார் அம்மா. நான் இதற்காக சாபம் கொடுத்தேன். உடன் பிறந்த அண்ணனும் என்னை வந்து பார்க்கவில்லை. உண்மைதான். உடன் பிறந்த தங்கைகளும் அக்காவாகப்பட்டவள் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாளே, நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து பார்க்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்கள் இருவருக்கு சாபத்தை கொடுத்தேன். இப்போதே சாபத்தை விமோசனம் செய்கிறேன். அப்படியா? உரைத்த அத்தனை வேலைகளை செய்து
முடித்தேன்னா அப்படியா? கடைசியாக அவனோடு ஒன்று சேர வேண்டும் என்று உரைத்தானா? அப்படியா? ஆனால் அப்போது அவனிடத்திலே ஒரே ஒரு பொய் வார்த்தை உரைத்து விட்டு அவனிடத்திலே இருந்து தப்பி வந்து விட்டேன். என்னம்மா அது? நானோ மாத விடாமல் இருக்கிறேன். ஆகினால் 7 நாட்கள் கழித்து இதோ இருக்கக்கூடிய பொற்றாமரை அரண்மனைக்கு வந்தால் நாம் இருவர் ஒன்று சேரலாம் என்று பொய் வார்த்தை உரைத்து விட்டு வந்துவிட்டேன்னா தங்கா 7 நாட்கள் கழிந்து விட்டதண்ணா. அப்படியா? அவன் இன்று வருவானண்ணா. தங்கா இங்கு பாரம்மா, நீ கவலை கொள்ள வேண்டாம். சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறாய் தங்கா. இந்த பொற்றாமரை குளத்திற்கு அவன் வரும்பொழுது நீங்கள் மூவரும் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியா? அப்படி இருந்தாலும் அவன் வருவான். அவன் வரும்பொழுது அவன் கரத்தில் இருக்கும் மந்திர கோலை பறித்தால்தான் அவனுடைய உயிரை நாம் எடுக்க முடியும். அண்ணா, ஆமாமா. அந்த மந்திர கோலைக்கு கட்டுப்பட்டவளாகத்தான் இவ்வளவு நாட்களாக நான் இருக்கின்றேன். ஆமா, அந்த மந்திர கோலை தந்திரமாக அவனிடத்தில் இருந்து வாங்க வேண்டும். ஆமாமா, உண்மைதானம்மா. நீ வாங்கிவிட்டால் அவனுடைய உயிரை உன்னால் கூட எடுக்க முடியாது. யாரால் தெரியுமா எடுக்க முடியும்? இதோ இருக்கிறார்களே உன்னுடைய 2 தங்கைகள், இவரால் தான் எடுக்க முடியும். தங்கா வில்லி பூஞ்சோலை, நான் அண்ணன் சொல்வது போல் கேட்பீர்களா? அவன் வரும்போது மந்திர கோலை அக்கா வாங்கி உடனே அவன் கரத்தை உள்ளே நீட்டுவான். உள்ளே நீட்டிய உடனே அவனுக்கு நீங்கள் இருவரும் மாறுகால் மாறுகை வாங்க வேண்டும். அப்படியா? புறப்பட்டு வாங்க, போகலாம். கழிந்துவிட்டது. அந்த செல்லியம்மன் என்றோடு சேரன் என்று உரைத்தனாள். சரி, அவள் என்ன உரைத்திருக்கிறார்? பொற்றாமரை குளத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த அரண்மனை மாளிகைக்கு வந்தால் உன்னோடு நான் சேருகின்றேன் என்று உரைத்திருக்கின்றாள். இப்பொழுது செல்வோம் பொற்றாமரை குளம். இந்த பொற்றாமரை குளம் நடந்து விட்டோம். இந்த பொற்றாமரை குளத்திற்கு மேலாக ஒரு மாளிகை இருக்கின்றது. அந்த மண்டபத்திற்கு வா என்று உரைத்தாள். அந்த மண்டபம் எங்கிருக்கின்றது? அதோ இருக்கின்ற அந்த பொற்றாமரை குளத்தின் மண்டபம். இந்த மண்டபத்திற்கு அருகாமையில் சென்று பார்க்கலாம். சந்திரசேகர் ரைடர், உன்னுடைய வருகைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எப்போது வருவாய் என்று உன்னோடு நான் ஒன்று சேர வேண்டும் என்று உரைத்தாயே. ஆகினால் இந்த அரண்மனையிலே உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். என் வருகைக்காக நீ காத்துக் கொண்டிருக்கின்றாயா? ஆமா. அப்படி என்றால் உன் மாளிகையில் இருக்கக்கூடிய கதவுகளாகப்பட்டது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இதோ பார், நீ எப்போது வருவாய் என்றுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மூடிக்கொண்டிருக்கிறதா? ஆமா. சரி, இப்பொழுது நான் உன்னை ஒன்று சேர வேண்டும். அதற்காக முதலில் அந்த ஆடைகளை கட்டி எறிய வேண்டும். அவ்வளவுதான். உடலை சுற்றிருக்கின்ற அந்த புடவை கட்டி போடுறீ. முதலில் சேலையை அவிழ்த்து உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன். இதோ பெற்றுக்கொள். இரண்டாவது, உன் இடுப்பை சுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பாவாடை அவுத்து போடு. அதுவும் இப்போதே உனக்கு இதோ கொடுக்கின்றேன். இந்த பாவாடை அவுத்து விட்டால் நிர்வாண கோலத்தில் இருக்கின்றாள். இருந்தாலும் அவள் உடலை முழு நிர்வாணம் பார்க்க வேண்டும் என்றால் சனம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்பகத்தை தழுவி கொண்டிருக்கின்ற ஜாக்கெட்டு கேட்டு போடுறீ. இதோ அதையும் கழட்டி உன்னிடத்திலே கொடுக்கின்றேன். அதையும் பெற்றுக்கொள். இதை விட ஒரு பேரின்பம் யாருக்காவது கிடைக்குமா? உடலில் ஒற்று துணி இல்லாமல் ஆடை அணிகளை ஒன்று கூட அணியாமல் நிர்வாணத்தோடு இருக்கின்றாள். இப்போது அவளை நான் ஒன்று சேர வேண்டும். இப்போது உள்ளே போக வேண்டும். இருந்தாலும் ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? நீ உரைத்தபடியே என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை அனைத்தையும் நான் அகற்ற உன்னிடத்திலே கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போது உன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய மந்திர கோல் என்னுடைய கரத்திலே நீ கொடுக்க வேண்டும். என் கரத்தில் இருக்கக்கூடிய மந்திர கோலை உன்னிடம் கொடுக்க வேண்டுமா? நீ என்ன கூறுகிறாய் எனக்கு புரிந்து விட்டது. கையில் பிரம்பை வைத்துக் கொண்டிருக்கின்றாயே, எப்படி என்ன கட்டி அணைப்பாய், முத்தம் கொடுப்பாய் ஒரு சந்தேகம். இது தொந்தரவாகுது. அவள் தானே இந்த தொந்தரவு இல்லைன்னா உன்னை கட்டி பிடிப்பா. அதனால இந்த வெற்றிக்கோ.
உண்மைதானம்மா தங்கா இங்க பாரும்மா தங்கா உன்னுடைய குறை நீங்கி விட்டது அல்லவா அண்ணா தங்கா என்னுடைய குறையை நீங்கி விட்டதண்ணா இருந்தாலும் யூடியூப்ல போய் வீடியோ யூடியூப்ல போற கும்பல வாக்கறதுக்காக மின்னே என்னுடைய சாமியை கிடந்து இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மைதானம்மா தங்கா வாங்க அப்படி மின்னு வாங்க சாமி இப்படிப்பட்ட துன்பத்தை நான் பெற்றேன் காரணத்தினால் உண்மைதானம்மா என்னுடைய ஆலயத்தை ஆலயத்தை ஊரின் உள்ளே வைக்க வேண்டாம் மண்ணா வைக்க வேண்டாம் ஏனம்மா தங்கா செல்லியாகப்பட்டால் பட்டாலே அதனால் பாமர மக்கள் என்னை பார்த்து இழிவாக பேசக்கூடாது அப்படியா ஏரி கரை ஓரத்திலே ஊரின் வெளிப்புறத்திலே ஏரிக்கரை ஓரத்திலே என்னுடைய ஆலயத்தை அமைக்க வேண்டும் அப்படியா அப்படி மட்டுமில்லை என்ன தங்கா இந்த முச்சந்தி கிராமத்தில் ஏரிக்கரை ஓரத்திலே அமைக்க வேண்டும் அப்படியா இவர் இருந்து கிடக்கிறானே இருந்து கிடக்கிறானே சந்திரசேகர் நெய்னார் நைனார் அவருடைய சிலையை சிலையை என்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைக்க வேண்டும் அப்படியா ஏனென்றால் அவன் மரப்பட்ட வரப்பிரசாதியால் என்னை படாத கொடுமையெல்லாம் செய்தார் அதனாலே ஒரு நேரத்தில் இந்த மந்திர கோயிலுக்கு கட்டுப்பட்டதாக இருந்த காரணத்தினால் அவனே திருமணம் இருந்தான் ஆனால் வரக்கூடிய பாமர மக்கள் முதலில் அவனை வணங்கிவிட்ட பிறகுதான் ஆலயத்தின் உள்ளே வந்து என்னை வணங்கினார் அப்படியா தங்கா அப்பேற்பட்ட வரத்தையும் தந்து விட்டேனம்மா அப்படி இருந்தாலும் தங்கா இந்த கிராமத்திற்கு பெயரோ முச்சந்தி நீ இருப்பதோ செல்லி இன்று முதல் இந்த முச்சந்தி விலகி இந்த கிராமத்திற்கும் உனக்கும் என்ன தெரியுமா பெயர் முட்டத்தூர் செல்லியம்மன் முட்டத்தூர் செல்லியம்மன் தங்கா இந்த கிராமத்திலே நீ முட்டத்தூர் செல்லியம்ம அம்மனாக அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும் நான் சென்று ஆகட்டும் அம்மா ஆரணிமா நகரம் இளஞ்சிலாயத்தில் நடிக்கும் எங்களது ஆரணி ஸ்டீல் இங்கே ஸ்நானம் பண்ணினார் இன்று நடத்தினால எல்லாம் நானும் குடிச்சிருந்தா வேற ஒரு சத்தமாக நானும் குடிச்சிருந்தா சத்தமா கை தட்டல ஜோரா சத்தமா நீங்க புள்ள காசு பண்ண அப்புறம் கை தட்டுதா கோடி ரூபாய் சம்பளம் எங்களது நாடக மன்றம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் இளஞ்சிலாயத்தில் எங்களது ஆரணி ஸ்டீல் இங்கே ஸ்நானம் பண்ணினார் நாடக அமைப்பு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் காலம் சென்று புனித திருவாளர் வி. சிவா அம்மு பாத்துமையா அவர்கள் அங்கு சென்றார் எங்களது ஆரணி ஸ்டீல் இங்கே ஸ்நானம் பண்ணுவோம் இதே போல சிறந்த 80 மேற்பட்ட கம்பெனிகள் சிறந்த ஒப்பந்தங்கள் நன்றி வணக்கம் கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா கனிகளை போற்றும் எனக்கம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவனே ஆனந்த வாழ்தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே ஆனந்த வாழ்தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி வாழ்த்துகள் கோவிலிலே கலைவடி வாழ்த்துகள் கோவிலிலே சிலை வடிவாய் நின்று உலகில் காப்பவரே சிலை வடிவாய் நின்று உலகில் காப்பவனே சம்பவள மேனி வண்ணன் சம்பவள மேனி வண்ணன் மகிழும் மயிலனே கற்பகமே உடையன்றி துணையாரம்மா கனிகளை போற்றும் எனக்கம்மா அம்மா கற்பகமே உடையன்றி துணையாரம்மா அம்மா தாயே
அங்கிள் குட் மார்னிங்